தேர்தல் இதில் அனைவரும் இன்றைக்கு வாக்களிக்க வேண்டியது நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமை. இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு ஒரு மிகப்பெரிய வாக்குரிமை கொடுத்திருக்கிறது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி, இந்த தேசம் நாம இந்த 2047 நம்முடைய நாடு வல்லரசு நாடாக ஆக வேண்டும். இந்த இலக்கை நோக்கி நாம் நம்முடைய அனைவரும் வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக முதல் தலைமுறை வாக்காளர்கள் இந்த முறை மிக வேகமாக அவர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய இலக்கு 100% இலக்கு. இந்த நாடு இன்று தேர்தல் மும்முரமாக சொல்லுவதை விட ஒரு மௌன புரட்சி புதுச்சேரி மாநிலம், தமிழ்நாடு இரண்டும் 40 தொகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் புதுச்சேரி உட்பட 40 தொகுதியிலேயும் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும். 3வது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமராகிறார். அந்த வகையிலே அவரை இன்று தமிழக புதுச்சேரி மக்கள் பெரிதும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் நல்ல இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு, புதுச்சேரிக்கு மேலும் நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவார் என்ற பெரும் நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் மக்களுக்கு என்னுடைய பாராட்டையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். 40 தொகுதியிலே போட்டியிடுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னமான மாம்பழம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய சின்னமான தாமரை மற்றும் தோழமை கட்சியினுடைய சின்னங்களுக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாக்களிக்க வேண்டும் என்று அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாற்றம் நிச்சயமாக வரும்.